A larger integer is one more than twice the other integer. If the sum of the integers is 25, find the integers. Also verify your answer. இப்போ கொஷினில் ரெண்டு இன்டிஜர் சொல்லியிருக்காங்க. லார்ஜர் இன்டிஜர் அண்ட் த அதர் இன்டிஜர். இன்டிஜர்னால் ஒரு நம்பர், அது பாசிட்டிவோ நெகட்டிவான நம்பர், ஒரு ஹோல் நம்பர், பட் அது ஃப்ராக்ஷனோ டெசிமலோ கிடையாது. இதில் லார்ஜர் இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பர் சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு சொல்லலை. ஸோ நம்ம அந்த இன்டிஜர்ஸை எக்ஸ் அண்ட் ஒய்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன நம்பர்னு தெரியாது, ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கொஷினில் லார்ஜர் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை நம்ம லார்ஜர் இன்டிஜராக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸை லார்ஜர் இன்டிஜராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லார்ஜர் இன்டிஜர் இஸ் ஒன் மோர் தென் ட்வைஸ் த அதர். இந்த லார்ஜர் இன்டிஜர் எப்படி இருக்குன்னா, இதோட ட்வைஸ் ப்ளஸ் ஒன் மோர் அதர் இன்டிஜர், இதுதான் அதர் இன்டிஜர். இந்த இன்டிஜரை விட இந்த இன்டிஜரோட ட்வைஸ் ப்ளஸ் ஒன் மோர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது லார்ஜர் இன்டிஜர், இது லார்ஜர்னால் இந்த இன்டிஜர் ஸ்மாலர்னு வச்சுக்கலாம். லார்ஜர் இன்டிஜர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு இன்டிஜரோட ட்வைஸ் ப்ளஸ் ஒன் மோர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மாலர் இன்டிஜர் ஒய், ஸ்மாலர் இன்டிஜர் வந்து அதே தான், அதர் இன்டிஜர் ஒய்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, இஃப் த சம் ஆஃப் த இன்டிஜர்ஸ் இஸ் 25, இந்த ரெண்டு இன்டிஜரோட சம் வந்து 25ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது லார்ஜர் இன்டிஜர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இன்டிஜர்ஸோட வேல்யூ என்ன, ஃபைண்ட் த இன்டிஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வந்து என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ லார்ஜர் இன்டிஜர் 2y ப்ளஸ் 1, அதாவது ட்வைஸ் த இன்டிஜர் ப்ளஸ் ஒன் மோர், 2y ப்ளஸ் 1 ப்ளஸ் y ஈக்குவல் டு 25. இதில் y எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டும் சேம் வேரியபிள்னால இதை ஆட் பண்ணிக்கலாம். 2y ப்ளஸ் 1y 3y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 25. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ மீதி நம்பர்லாம் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். 3y ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1, இந்த 3y கூட இந்த 1 வந்து அடிஷனில் இருக்குது. ஸோ அடிஷனில் இருக்க ப்ளஸ் 1 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணால் சப்ட்ராக்ஷனாக சேஞ்ச் ஆகும். 225 மைனஸ் 1, இந்த ப்ளஸ் 1 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது, ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது மைனஸ் 1ஆக சேஞ்ச் ஆகும். 3y ஈக்குவல் டு 25 மைனஸ் 1 24. இந்த 3 அண்ட் y எப்படி, 3 வந்து இந்த y கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 3 இன்ட்டு y 3y, மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது டிவிஷன் 3ஆக சேஞ்ச் ஆகும். y ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 3. இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர் காமன் ஃபேக்டரால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 8 3s are 24. y ஈக்குவல் டு 8. இந்த ஒய்யோட வேல்யூ, ஸ்மாலர் இன்டிஜரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஒய்யோட வேல்யூவை இந்த லார்ஜர் இன்டிஜரோட இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி லார்ஜர் இன்டிஜர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு லார்ஜர் இன்டிஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 1, 2 இன்ட்டு ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 8 ப்ளஸ் 1, 2 8s are 16 plus 1, x equal to 17. Therefore x ஓட வேல்யூ 17 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டு இன்டிஜர்ஸோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. x and y ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு.
இப்போ இன்டிஜர்ஸ் என்னன்னு எழுதிடலாம். therefore the integers are x ஓட வேல்யூ 17 and 8 ரெண்டு வேல்யூ. இதில் ஆல்சோ வெரிஃபை யுவர் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம்? அவங்க கொஷினில் சம் ஆஃப் த இன்டீஜர்ஸ் இஸ் 25ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷன் கரெக்டானு செக் பண்ணலாம். x + y = 25. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 17. 17 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 8. 8 = 25. 17 plus 8, 25 = 25. Therefore, left hand side equal to right hand side. So, the solutions are correct. நம்மளோட சொல்யூஷனை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. இதுதான் ஆன்சர்.